ஜெர்மனியில் தீவிர முஸ்லிம் விசுவாசிகளுக்கு எதிராக அங்குள்ள அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, நீதிமன்றங்களும் திரும்புகின்றன. 2017 அவர்கள் ஆதரவாக ஒரு தீர்ப்பு இருந்தது. அதாவது, டிரைவ் செய்யும் போது அவர்கள் முழுமையாக முகத்தை மறைக்க முடியும். இது நீதிமன்ற தீர்ப்பாகும். ஆனால் அதை சவால் செய்தனர். டிராபிக் வயலேஷனுக்கு தொடர்பான டிராபிக் போலீஸ் வழக்கு பதிவு செய்தது. அதாவது, டிராபிக் போலீஸ் அதற்கு எதிராக அங்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை தண்டித்தது. அதற்கு எதிராக அங்குள்ள முஸ்லிம் சமூகத்தினர் நீதிமன்றத்தில் சென்றபோது அப்போது நீதிமன்றம் கூறியது, இது அவர்களின் மத சுதந்திரம், அதற்காக அங்குள்ள அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது, அதற்காக உடை என்றாலும் அவர்கள் அதை அணியலாம், அவர்கள் முகமும் கண்களும் எதுவும் தெரியாமல் கொண்டு செல்ல முடியும் என்று நீதிமன்ற தீர்ப்பு இருந்தது. ஆனால் இப்போது அடுத்த தீர்ப்பு வந்துள்ளது. அதாவது, நான் முன்பு கூறியபடி அங்கு மக்கள் மற்றும் அரசியல் கட்சி, குறிப்பாக AFD மட்டுமல்ல, அங்குள்ள நீதிமன்றங்களும் முஸ்லிம் சமூகத்தின் விசுவாசத்திற்கு எதிராக செல்கின்றன. என்ன கூறியது நீதிமன்றம்? எந்த காரணத்திற்காகவும் முகத்தை மூடி சாக்காயம் செல்ல முடியாது, முகத்தை மூடக்கூடாது. அதாவது, இது டிராபிக் வயலேஷன் ஆகும். டிராபிக் வயலேஷன் செய்யும் நபர்களின் முகத்தை காண வேண்டும். காரணம், போலீசுக்கு எப்போதும் சரிபார்க்க வேண்டும். எல்லா நேரத்திலும் உடையை உயர்த்தி காண்பிக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியது. இது ஏன் இப்படி வந்தது என்று தெரியுமா? அடிப்படையில் அங்குள்ள முஸ்லிம் சமூகத்திற்கு ராடிகலிசம் தலைக்கு வந்தபோது ஜெர்மனியர்களுக்கும் ஜெர்மன் நிர்வாகத்திற்கும் அவர்களின் நீதித்துறைக்கும் இது இனி நடக்க முடியாது என்று புரிந்தது. இந்த தீர்ப்புடன் தொடர்பான AFD என்ன செய்கிறது? அவர்களின் வாட்ஸ்அப் குழுவில், சமூக ஊடகங்களில் என்ன அந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றப் போகின்றனர். அங்குள்ள குடிமக்கள் என்றாலும் கூட அவர்கள் வெளியேற்றப்படலாம். அதற்காக பல அரபு நாடுகளும் பிற நாடுகளும் பேசுகின்றன. வெளியேற்றினால் அந்த நாடுகள் ஏற்க வேண்டும். அவர்கள் அதற்கான பணத்தை கொடுத்து விடலாம். அங்கு முடியாது. அந்த மசோதாவை நிறைவேற்றப் போகின்றனர். ஆஸ்திரேலியா அந்த மசோதாவை நிறைவேற்றப் போகின்றது. இதுதான் நான் கூறுவது. ஒரு இடத்திலிருந்து ஸ்பார்க் தொடங்கினால் ஜெர்மனிக்கு கடைசி பிடி கிடைச்சது. இந்த விஷயம் முன்னேறாது என்று இப்போது ஜெர்மனியில் சட்டம் கொண்டு வரப் போகின்றனர். காரணம், AFD கூறியது இந்த கருப்பு உடையை பேன் செய்யும். அவர்கள் வந்த பிறகு முழுமையாக அதை அணிய முடியாது. இந்த பர்தா அல்லது நிகாப் என்று கூறும் விஷயம் அங்கு வெளியே செல்லும் போது அணிய முடியாது. வீட்டில் வேண்டுமானால் அணியலாம். வெளியே செல்லும் போது இந்த விஷயம் காணக்கூடாது. நான் கூறினேன், AFDயின் பல தலைவர்கள் உள்ளனர். நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தால் அவர்கள் கூறுகின்றனர், அதை அங்குள்ள ஆளும் அரசியல் கட்சியும் கிறிஸ்டியன் டெமோக்ராட்ஸும் ஆதரிக்கின்றனர். அவர்களும் அந்த சட்டத்தை கொண்டு வருவார்கள் என்று கூறுகின்றனர். அதாவது, இணைந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றலாம். இதை கூறுவது யார்? அங்கு ஆளும், இப்போது ஸ்கோல்ஸ் என்று கூறினால் அங்கு ஆளும் அவரது அரசியல் கட்சியும் அவரது அங்குள்ள சிறிய மற்றும் பெரிய கட்சிகளும் ஒன்றாக நாம் ஒரு மசோதாவை கொண்டு வரலாம். முகத்தை மறைக்கும் விஷயம் கூடாது. அதாவது, வீட்டிலிருந்து என்ன விஷயம் அணியுங்கள், வெளியே சாதாரண உடை அணிய வேண்டும், ஹிஜாப் கூட கூடாது. இதுதான் சென்றது. இதை பற்றி நான் கூறும்போது என்னை விமர்சித்தாலும் பயனில்லை. நான் இதை உண்மையாக கூறினேன், அறிக்கையின் அடிப்படையில் கூறினேன். இது எங்கு மேலும் செல்லும் என்று தெரியாது. நீங்கள் யோசிப்பீர்கள், நீதிமன்றம் என்று கூறினால் நீதித்துறை. நீதிமன்றம் கூறுகிறது இது கூடாது அது கூடாது என்று கூறும்போது அதற்குள்ள இந்த அரசியலமைப்பு சட்டமும் அங்கு உள்ளது. பினல் கோடிலும் சட்டமும் எல்லாம் பயன்படுத்தி நீதிமன்றம் கூறுகிறது. வெறுமனே கூறவில்லை, அதை அவர்கள் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஜெர்மனி என்று கூறுவது இப்போது மிகவும் முன்னேறிய பல விஷயங்கள் ஒன்றாக அரசியல் காரணமாக தேர்தல் வருகின்றது. தேர்தலில் இது மட்டுமே ஜெர்மனியில் பிரச்சனை, வேறு பிரச்சனை இல்லை. ஜெர்மனியின் வளர்ச்சியும் திட்டமும் தேர்தலில் கூறப்படவில்லை. எல்லா பத்திரிகைகளையும் நான் ஸ்கேன் செய்து பார்த்தேன், அதை பற்றி கூறவில்லை. ஒரே கோரிக்கை உள்ளது, இந்த ஒரு பிரிவை நீக்குங்கள், ராடிக்கல் இஸ்லாமை தள்ளுங்கள். அதற்கான வழி என்ன? இதை பற்றி கூறி ஜெர்மன் சமூகத்திடம் அவர்கள் வாக்கு கேட்கின்றனர். இதுதான் எலோன் மஸ்க் மற்றும் AFD கூறுகின்றனர். இதை அங்குள்ள மக்கள் முழுவதும் ஏற்றுக்கொண்டனர். பல அரபு நாடுகளில், நான் கூறும் பல ஐரோப்பிய நாடுகள், அங்கு எல்லாம் இந்த அரபு நாடுகளில் இருந்து வரும் மக்கள் அங்கு வசிக்கின்றனர். ஐரோப்பில் அவர்கள் இதை அணிந்து செல்லும் ஆட்கள் உள்ளனர். அவர்களும் இதையெல்லாம் அகற்ற வேண்டும். இதுதான் பிரச்சனை. இதை மாற்றிய பிறகு நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் பொதுமக்களின் இடையில் விசிபிலிட்டி இருக்கக்கூடாது, நான் முஸ்லிம் என்று. இதுதான் அதன் அடிப்படை தியரி என்று கூறுகின்றனர். இதற்கான நேரேட்டிவ் பலவாக உள்ளது. அதாவது, முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஒருவருக்கு பொதுவாக முஸ்லிம் என்று கூற முடியாது. இதுதான் அதன் அடிப்படை நேரேட்டிவ் என்று கூறுகின்றனர். நீதிமன்றம் கூறிய பிறகு, அரசு கூறிய பிறகு, பின்னர் நிகழும் விஷயம், நீங்கள் பொதுமக்களுக்கு வரும்போது மத அடையாளமாக உள்ள உடைகளை அணியக்கூடாது. இதை பிரான்ஸ் கொண்டு வந்தது.
ஜெர்மனி கொண்டு வந்தால் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் இது அலைகடியாகும். காரணம், அவர்களெல்லாம் பொறுமை இழந்தனர். இப்போது அவர்கள் போப் கூறுவது கேட்கவில்லை. அவர்கள் தங்கள் நாட்டை பற்றி முடிவெடுப்பார்கள். அதுதான் போலந்து கூறியது, நாங்கள் அதிகமான கத்தோலிக்கர்கள் உள்ள நாடு. ஆனால் போப் கூறியது, நாங்கள் ஒரு காப்பும் இல்லாமல் தள்ளிவிடுவோம். வேறு வார்த்தையை பயன்படுத்தினார். என்ன கூறினாரு? எங்கள் நாட்டில் யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்று நாங்கள் முடிவெடுப்போம். அதை போப் கூற வேண்டிய அவசியம் இல்லை. யாரை இங்கு அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுப்போம். எங்களுக்கு யாரின் ஆலோசனையும் வேண்டாம். இதுதான் இப்போது பல ஐரோப்பிய நாடுகள் எடுத்துள்ள மிகப்பெரிய நிலைப்பாடு. அவர்கள் அதற்காக முடிவெடுப்பார்கள். அதேபோல் புரிந்து கொள்ளுங்கள், அங்குள்ள ஹியூமன் வேல்யூ, ஹியூமன் ரைட்ஸ் விஷயம் அவர்களின் வாயை மூடிவிட்டது. பேசக்கூடாது என்று கூறினர். பேசினால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறினர். அதை யார் கூறியது? லெப்ட் விங் அரசியல் கட்சி, ஆளும் கட்சிகள் கூறியது, நடவடிக்கை எடுப்பார்கள் என்று. ஆஸ்திரேலியாவில் யார் ஆளுகின்றனர்? லெப்ட். அவர்கள் கூறினர், அவர்களும் நடவடிக்கை எடுப்பார்கள். இவர்களுக்கு ஆதரவாக கூறினால் நடவடிக்கை இருக்கும்.